கவிதை பெரும்பாலும் மன்றத்தை பற்றியே தான் இருக்கும். மன்றத்தை பற்றி என்னுடைய கவிதையை உங்கள் முன்னால் இப்பொழுது வாசிக்கின்றேன். மன்றம் எங்கள் மன்றம், மண்ணில் என்றென்றும் எங்கள் சொந்தம். மன்றம் எங்கள் மன்றம், மண்ணில் என்றென்றும் எங்கள் சொந்தம். இரணியல் தலபுரம் சித்தி விநாயகர் மன்றம் தரணியில் என்றும் சிறப்புடன் விளங்கும். ஆணைமுகத்தோன் பெயரில் எங்கள் மன்றம், அனைவரும் விரும்புவது எங்கள் மன்றம். அன்பு சொந்தங்கள் நிறைந்தது எங்கள் மன்றம், அனைவரும் சமம் என்று நினைப்பது எங்கள் மன்றம். அங்கீகாரம் பெற்றது எங்கள் மன்றம், ஆனந்தம் கண்டது எங்கள் நெஞ்சம். அன்று உதயம் கண்டதை நண்பர்கள் முயற்சியில், இன்று இதயம் நிறைந்தது அவர்களை நினைக்கையில். மன்றம் எங்கள் மன்றம், மண்ணில் என்றென்றும் எங்கள் சொந்தம். சிங்கார சென்னையில் எங்கள் மன்றம், சீரும் சிறப்புடன் விளங்குவது எங்கள் மன்றம். எங்கும் மங்காத புகழுடன் விளங்குவது எங்கள் மன்றம். என்றும் எம் சிந்தனை நிறைந்தது எங்கள் மன்றம். நாம் ஆள் என வளர்ந்தோம் இங்கு, நம் ஊர் நினைவிடம் வாழ்வோம் இங்கு. நாம் வேருடன் விடுதலை பெற்றோம் இன்று, நாம் பாலினில் சேர்ந்திட கண்டோம் இன்று. நுனி கருப்பாய் இருந்தோம் அன்று, அடி கரும்பின் சுவையை அறிந்தோம் இன்று. ஆண்டுக்கு ஒரு முறை இங்கு சங்கமம், ஆண்டுதோறும் இது ஒரு சாதனை. ஆண்டு விழா என்னும் திருவிழா, இது அரும்புகள் விரும்பிடும் ஒரு விழா. அன்பு சொந்தங்களை அறிந்திடும் திருவிழா, அனைவருக்கும் இது பொது விழா. இரணியல் தலபுரம் சித்தி விநாயகர் மன்றம் 25 வயதினை கண்டது இன்று. இரணியல் தலபுரம் சித்தி விநாயகர் மன்றம் 25 வயதினை கண்டது இன்று. வெள்ளி விழா என்போம் நாம் அதனை, வெற்றி விழா காண்போம் நாம் அதற்கு. வெள்ளி விழா என்போம் நாம் அதனை, வெற்றி விழா காண்போம் நாம் அதற்கு. மன்றம் எங்கள் மன்றம், மண்ணில் என்றென்றும் எங்கள் சொந்தம். மன்றம் எங்கள் மன்றம், மண்ணில் என்றென்றும் எங்கள் சொந்தம். நன்றியுடன் ரவிக்குமார் திருவொற்றியோ. உணர்ச்சியுடன் நீங்களும் எங்களுடன் இணையுங்கள். இளைஞர்களை ஒன்றுபடுங்கள். மன்றத்தை மேற்கொண்டு பொன்விழாவுக்கு இழுத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள். வெற்றியுடன் செயல்படுங்கள். எங்களுக்கு தோல் கொடுங்கள். உங்களுக்கு முதியோர்களின் ஆசி, ஆதரவு, அன்பு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். என்னுடைய கவிதை கொஞ்சம் நேற்றமாக இருக்கும், கொஞ்சம் காரசாரமாக இருந்திருக்கும் கேட்பதற்கு. நன்றி. நான் இதனை படிக்கும் போது என்னால் அதைத்தான் கர முடிந்தது. நன்றி. எனது கவிதை உங்களை புண்படுத்தியிருந்தால் வருந்துகிறேன். எனது கவிதை உங்களை கவர்ந்திருந்தால் உங்கள் குழந்தைகளை மன்ற செயல்பாட்டிற்கு, உங்கள் செல்வங்களை, இம்மன்றத்தின் வளர்ச்சிக்கு, உங்கள் குழந்தைகளை இந்த மன்றத்தில் நமது ஊருக்கும் நமது சமுதாயத்திற்கும் நல்ல பெயர் எடுக்க திரு டாக்டர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நமது ஊரிலிருந்து தங்களுடைய கஷ்டங்களையும்